ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு டியூஸ்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து ஹோம்மேட் கீ உருக விட்டுருக்கேன். அப்புறம் இன்னைக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு இங்கே சாம்பார் வச்சுருக்கேன். டியூஸ்டே அப்படின்றதுனால பொதுவாக டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் நான் சாம்பார் வைக்கிறது உண்டு. ஒன்று நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் சேரும், ரெண்டாவது விஷயம் டக்குன்னு வேலையாயிடும். ஸோ சாம்பார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேத்தே தயிர் தோய வச்சிட்டேன். ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் வச்சிருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சா, ஸோ அதனால பருப்பு தண்ணியும் தக்காளியும் போட்டு ரசம் வச்சிருக்கேன். புளி கம்மியாக போட்டு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இது டக்குன்னு பிளான் பண்ணது, பருப்பு தண்ணி நிறைய இருந்ததுனால. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சாம்பார்ல போட்டுட்டோம்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும்ல. இங்க வந்து கொஞ்சமா டீடாக்ஸ் வாட்டர் இருக்கு. அப்புறம் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்குல்ல, அது வந்து இங்க பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இது வெறும் கடாயில நல்ல கடலெண்ணெய் விட்டு நல்ல வெண்டைக்காயை வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது வெறும்னே வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இதுல பெப்பர் சால்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேற எதுவும் போடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சமா ஃபர்மெண்டட் ரைஸ் இருக்கு, தயிருக்கு. அப்புறம் செகண்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இது பொன்னாங்கண்ணி இருக்குல்ல, அது கீரை மசியல். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிரெயின்ஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே ஊற வச்சிருக்கு தயிர் சாதத்துக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோசை பேட்டர் வந்து திணை அரிசி இருக்குல்ல, சிறுதானியம், அது போட்டு இங்கே தோசை பேட்டர் அரைச்சி வச்சிருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ ஃபர்மெண்ட் ஆன பிறகு இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அப்புறம் ரைஸ் பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு, வெந்த பிறகு வடிக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய டியூஸ்டே லஞ்ச். See you in the next video. Bye bye.